இன்னைக்கு நாம மதுவுக்கும் தேநீருக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன உரையாடலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேநீருக்கும் மதுவிற்கும் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று ஒரு உரையாடல். என்னைத்தானே உலகம் முழுவதும் காலை மாலை நேரங்களில் விரும்பி குடிக்கிறார்கள். அதனால் நான் தான் பெருமைக்குரியவன். என்னையும் தான் காலை மாலை இரவு என எல்லா நேரங்களிலும் விரும்பி குடிக்கிறார்கள். அதனால் நானும் பெருமைக்குரியவனே. மக்களின் சந்தோஷம், துக்கம், வரவேற்பு, கொண்டாட்டம் என எல்லா நிகழ்வுகளிலும் நான் இருப்பேன். அவர்களுக்கு மகிழ்வான நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பேன், கஷ்டமான நேரத்தில் ஆறுதலையும் அளிப்பேன். மனிதர்களிடம் கேட்டுப்பார், அவர்களுக்கு சந்தோஷமோ துக்கமோ என்னிடம்தான் வருவார்கள். நான் தான் அவர்களுக்கு எப்போதும் துணை. என்னிடம் நீ போட்டி போடவே முடியாது. ஏழைகளுக்கு உணவாகவும் எல்லா குடும்பங்களின் விருந்தினர்களுக்கும் பல பெரிய மனிதர்களின் சந்திப்புகளுக்கும் நான் தான் முதன்மையானவன், நீ இல்லை. ஏழைகள் தங்கள் வாழ்வின் துயரத்தை மறக்க என்னிடம்தான் வருவார்கள். பெரிய மனிதர்களின் விருந்திலும் எனக்குத்தான் மரியாதை, உனக்கு இல்லை. என்னிடம் நீ போட்டி போடவே முடியாது. என் மதிப்பை மக்களிடம் கேட்டுப்பார், லட்சக்கணக்கில் என் மதிப்பு இருக்கும். ஆனால் நீ மதிவானவன். எந்த நிலையிலும் நீ எனக்கு சமமானவன் இல்லை. ஓடி போய்விடு. நானே மதிப்பானவன், நானே உயர்ந்தவன். ஆமாம், நீ உயர்ந்தவன் தான். உனக்கு நான் சமமானவன் இல்லைதான். ஆனால் எண்ணெய் குடிப்பவர்களின் உடல்நிலையை உன்னளவிற்கு நான் கெடுப்பதில்லை. எண்ணெய் குடித்துவிட்டு யாரும் போதையில் தடுமாறுவதில்லை. பெண்களிடம் சிறுமிகளிடம் தவறாக நடக்க முற்படுவதில்லை. போதையில் விபத்துக்குள்ளாகி குடும்பங்களை நடுத்தெருவில் விடுவதில்லை. எண்ணெய் குடிப்பதால் யாரும் மானம், மரியாதை, சொத்து, வருமானம் என எதையும் இழப்பதில்லை. யாருடைய குடியையும் நான் கெடுப்பதும் இல்லை. இப்போது சொல், நான் தானே பெரியவன்? ஆமாம், உண்மைதான். நான் எவ்வளவுதான் உயர்ந்தவனாகவும் விலை மதிப்பானவனாக இருந்தாலும் என்னால் கெடுதல் தான் அதிகம். நான் பெருமைப்பட்டு கொள்ள ஒன்றும் இல்லை. போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்